நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற்றது. வழமை போன்று நாடாளுமன்ற அமர்வுல பல காரசார விவாதங்கள் இடம்பெற்றிருந்ததை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே நாடாளுமன்ற அமர்வுல என்ன நடந்தது என்பது மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்ற பொழுது இன்றைய தினம் விமல் ரத்நாயக்க, அதே போல யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன், அர்ஜுனா இவர்களுக்கான வாத பிரதிவாதங்கள், வாக்குவாத நிலைகள் காணப்பட்டது. மீறப்பட்ட நிலையியல் கட்டளை என்ற விடயத்திலையும் அர்ஜுனாவுக்கு மஹிந்த ஜெயசிங்க சவால் விடுத்ததையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டங்களின்படி தனது சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். குறுக்கிட்டதால நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு கடும் தொனியில பதில் வழங்கியிருந்தார். இதன் போது பல கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தார். சமீந்த விஜயசுரே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயஸ்ரீ தெரிவித்த கருத்தால இந்த உயரிய சபையில் வைத்து தன்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளது என்ற விடயத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது, தொழிற்சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளீர்கள். நீதிமன்றங்களில் உங்களுக்கு வழக்கு இருக்கு. நீங்கள் இன்று சிறந்த உடை அணிந்திருந்தாலும் நீங்கள் ஒரு திருடன் என்கின்றார் சமீந்த விஜயஸ்ரீ. இவ்வாறான அடிப்படையற்ற விடயங்களை சமீந்த விஜயஸ்ரீ சொல்லி இருக்கிறார். இதன் காரணமாக தன்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டிருப்பதாக கருவதாகவும் இதனை சிறப்புரிமை குழுவுக்கு ஆற்றுப்படுத்துமாறு தான் கேட்டுக்கொள்வதாகவும் மஹிந்த ஜெயசிங்க சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் இதுக்கு பதில் வழங்கும் போது மஹிந்த ஜெயசிங்க, முடியுமென்றால் அர்ஜுனாவுக்கு சவால் விடுகின்றேன். எனது கூற்றுக்கு எதிராக கருத்து தெரிவிக்குமாறு சவால் விடுகிறேன். மற்றவர்களின் பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்காது கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்கள் என்ற விடயத்தை கடும் தொனியில அங்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பார்க்க போனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சலுகை தொடர்பில பல விமர்சனங்கள் வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அது சார்ந்த ஒரு விடயம் வெளிவந்திருக்கிறது. அதையும் விட மிக முக்கியமான நகர்வு, சஜித் பிரேமதாஸ், அதாவது சட்டத்தரணி உள்ளிட்ட இரட்டை கொலை தொடர்பில் சஜித் பிரேமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி இருக்கிறார். இன்னொரு பக்கம் தயாசுரி ஜெயசகர கட்சியினுடைய உறுப்புரிமை விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசகரவினுடைய கட்சி உறுப்பினர் பதவியை இடைநிறுத்துவதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்றைய தினம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தயாசுரி ஜெயசகர தாக்கல் செய்த அந்த முறைப்பாட்டை ஆராய்ந்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர் செயற்படுவதில் தலையிடுவதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக தடை என்று செயற்பட இடமளிக்குமாறு கட்சிக்கு உத்தரவிடுமாறு தெரிவித்து தயாசுரி ஜெயசகரவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பை அறிவிப்பதாகவும் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் கடந்த 6ஆம் தேதி இதனை உத்தரவிட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே ஸ்ரீலங்காவில் என்ன நடக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றது. ஒரு பக்கம் ஆனந்த சங்கரிக்கு ஏற்படுக போகின்ற நிலை சார்ந்து சபையில நிசாம் காரியப்பர் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆனந்த சங்கரி முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஹக்கீமிடம் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்துல கருத்து சொன்ன பொழுதுதான் அவர் சொல்லி இருப்பதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. திஸ்ஸ விதாரணவின் மரண சடங்குக்கு சென்றிருந்த ரவு ஹக்கீமிடம் அங்கு வந்திருந்த தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தலைவர் ஆனந்த சங்கரி இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார். தனக்கு கிடைக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்திலேயே தான் வாழ்வதாக சொல்லி இருக்கிறார். ஆனந்த சங்கரியின் மகன் கனடாவுல நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். ஆனால் அவர் தனது சுய உழைப்புல யாருக்கும் பாரம் இல்லாம வாழ வேண்டும் என்று தான் நினைப்பதாகவும் சொல்லி இருக்கிறார். தனது முழு நேர நாடாளுமன்ற வாழ்க்கையின் பின்னர் தனக்கு கிடைத்த ஓய்வூதியம் அவர் யாரையும் உதவியை தேடாமல் அவரால் வாழ வைத்திருக்கின்றது. அதுதான் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. ஓய்வூதிய நீக்கம் அசாதாரணமானது. சிறு தொகையினர் தான் ஓய்வூதியம் பெறுகின்றார்கள். ஓய்வூதிய நீக்கம் செய்வதற்கான முறைமை பிழையானது. கண்மூடித்தனமாக நீக்க எடுத்த தீர்மானம் தவறானது என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதனுடைய நகர்வுகள் இப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பார்க்க போனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுதான் தற்பொழுது மிகப்பெரியிலான பேசு பொருளையும் கருத்தாளர்களையும் உண்டு பண்ணியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மசோதாவுக்கு ஆதரவாக 154 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன.
நாடாளுமன்றனுடைய ஒரு ஓய்வூதியத்தை ஒழிப்பதற்கான சட்டமூலத்தினுடைய இரண்டாம் வாசிப்பு இன்றைய தின நாடாளுமன்றத்தில் 152 பெரும்பான்மை வாக்குகளால நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் இங்கு நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அரசியலை மையப்படுத்தி பல விடயங்கள் நகர்ந்தாலும் நாடாளுமன்றத்திலேயும் இவ்வாறான பல விடயங்கள் இடம்பெறுகிறது. இதிலும் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே வாத பிரதிவாதங்களும் வாக்குவாதங்களும் முற்றி போகின்ற நிலை காணப்படுகிறது என்பதைத்தான் நாம் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஜார் என்ற கேள்வி தற்பொழுது தொக்கி நிற்கின்றது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.